ஒரு பிறப்பை உலகமே கொண்டாடும் நாளில் பிறந்திருந்தாலும் கொண்டாடப்படாத பிறப்பு அம்மாவினுடையது. அவள் வாழ்க்கைக்கு ஒரு பெயரை சூட்ட யாரேனும் கேட்டால் சற்றும் தாமதிக்காமல் பரிதவிப்பு என்பேன். ஒரு தாம்பத்தியம் இத்தனை சுமையானதாக, பழிக்கக்கூடியதாக, குற்ற உணர்ச்சி கொள்ளத்தக்கதாக இருப்பதை விடவும் வேறு துயரம் உண்டா? பெண் பிள்ளைகளை வெறுக்கும் சமூகத்தில் தாய்மார்களுக்கும் மகள்களுக்குமான உறவு கூட நிரபராதிக்கும் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்குமானது போன்றது என்று எனக்கு பட்டது. என் அம்மாவிற்கு 4 தண்டனைகள். தேங்கிய நீரை திரண்டு வரும் நீர் அடித்துச் செல்வதைப் போல மனதின் அடி ஆழத்தில் புதைத்து வைக்கப்பட்ட என் அம்மாவின் பிரசவ துயரை என் பிரசவ நாள் மூர்க்கமாக வெளியே இழுத்து வந்து போடுகிறது. இவ்வளவு நேரம் ஆட்டுவித்த பயம் இப்போது எனக்கு இல்லை. ஒரு கர்ப்பிணியாக என் கடைசி நினைவு இதுதான். பேரன்புடனும் பேரறிவுடனும் பெருந்துணிவுடனும் நான் வளர்க்க எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும், அதுவும் என் அம்மாவின் சாயலில். எழுத்தாளர் தோழர் ஜெயராணி அவர்களின் செந்நிலம் சிறுகதை தொகுப்பு அம்மாவின் பிரசவம் சிறுகதையில்.